ஏய் வீட்டிலேருந்து பிள்ளைகள்லாம் பயந்து 3 மணிக்கே இருக்காங்க. ஏய் தப்பு தாண்டி, நீ நாடகம் போடுறேன்னு சொன்னதெல்லாம் என் தப்பு தான். ஏய் தொட்டதுக்கெல்லாம் நீ நாடகம் போடுறேன்னு நான் சொன்னதெல்லாம் தப்பு தாண்டி, நான் ஒத்துக்கிறேன். இனிமேல் அப்படிலாம் சொல்ல மாட்டேன்டி. சொன்னா கேள்வி, தயவு செய்து வா வீட்டுக்கு போகலாம். ஏய் ஏண்டி இப்படி இடுப்பை பிடிச்சிக்கிட்டு வயிறு ஆக்கியமே நடக்கணுமா? ஏய் கோமதி படுத்துறாள். ஐயோ வீடுக்கு அதுக்கு தலையெல்லாம் சுத்திதுடி. ஏய் கடவுளே. எனக்கு டீ வேணும். என்னடி டீ வேணும். ஏய் வந்து உட்காந்துக்கிட்டாண்டு பாரு. ஏனே டீயை போட்டு கொடுங்க. சரிண்ணா. அண்ணா டீ தானே. இந்தா இதை குடிச்சிட்டு இன்னும் தெம்பா நடக்க ஆரம்பிச்சிடாத. அப்பாடா. குடிச்சிட்டியா? வீட்டுக்கு போகுமா? வாடா ஏதாவது வாரம்டாலே. ஏய் ஏ கோமதி அப்பா ஐயோ எவ்வளோண்ணே? 15 ரூபாண்ணே. தானே குடிண்ணே. ஏய் தடி, நான் நினச்ச மாதிரியே டீயை குடிக்க அள்ளியை குடிக்க வீட்டிலே திண்டு தெம்பா நடந்துக்கே இருக்காளே. ஏய் இப்படியே நடந்துக்கே இருந்தால் இன்னும் 10 நிமிஷத்தில் புதுக்கோட்டை வந்துடும் முடியே. ஏய் நம்ம 2 பேரும் என்ன சின்ன பிள்ளைங்களா? இங்கே பாரு, இப்படியே நடந்துக்கிறோம்னா 2 பேரும் உடம்பு முடியாமல் படுத்துக்கிறோம். சொன்னா கேளு. ஏய் ஒருத்தன் கத்திக்கே இருக்கணும், ஏதாவது உன்னை பேச்சு தொலைஞ்சோன்னா எத்தனை தடவை கேட்குறேன் வீட்டுக்கு வேண்டு. நான் எதுக்கு இப்போ வீட்டுக்கு வரணும்? நீ எதுக்கு வீட்டுக்கு வரணுமா? ஏய் நம்ம வீட்டுக்கு நீ வராம அப்புறம் என்ன? ஏய் வாடி வீட்டுக்கு போகலாம். அந்த வீட்டில் எனக்கு என்னங்க மரியாதை இருக்கு? மேஜை சேரு சோஃபா மாதிரி நானும் ஒரு பொருள் தானே. இல்லடி சொன்னா கேளு. அப்படிதாங்க. அதனால தான் நாள் கணக்கில் ஒரு பொருட்டாவே என்னை மதிக்கிறது இல்லை. கோமதி சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா? ஏதோ மேல இருக்க கோபத்தில் அப்படி சொல்லிட்டேன். எனக்கு உங்க மேல கோவமே இருந்தது இல்லையா? நான் கோவப்படுற மாதிரி நீங்க நடந்ததே இல்லையா? எனக்கும் கோவம் வருந்தாங்க. ஆனா உங்ககிட்ட பேசாம நான் இருந்ததே இல்லைல்ல. கதிரு எனக்கும் பிள்ளைதாங்க. நான் அவனை ஒன்றும் பாடுங்கிடத்துல பிடிச்சி தள்ளலைங்க. கல்யாணம் தான் பண்ணி வச்சேன். ராஜி என் அண்ணன் பொண்ணு, என் ரத்தங்க. வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொன்னா திரும்ப போக மாட்டேன்னு சொன்னா. அப்ப என்ன பண்ண சொல்றீங்க? அப்படியே விட்டுட்டு வர சொல்றீங்களா? அந்த நேரத்துல கதிருக்கும் ராஜிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரின்னு தோணுச்சுங்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழறத பார்த்துட்டு நான் எடுத்த முடிவு சரின்னு தான் எனக்கு தோணுது. ஏய் அது விஷயமா ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்குறது ஒரு தப்பா? தப்பே இல்லைங்க. நான் சொல்லாதது என்னோட தப்பு தான். இம்பட்டு நாளா எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருந்தது என் தப்பு தான். அதுக்காக உங்ககிட்ட எத்தனை தடவை வந்து மன்னிப்பு கேட்டேன். உங்க பின்னாடியே வந்து கெஞ்ச கூட செஞ்சேன்ல. அப்ப கூட உங்களுக்கு மனசு இறங்கவே இல்லைல்ல. என்னென்னலாம் பேசுனீங்க? மயிலுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கல்ல.